பேசி பேசி வந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்க எல்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளவு நேரம் ஏன் பேசுறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. இந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணாம், உனக்கு மொழியை பத்தி அறிவும் இல்ல, பைபிளை பத்தி அறிவும் கிடையாது. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு அமைச்சரை கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது அட்மினிஸ்ட்ரேட்டிவா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்டவனே ஆழ்த்தான். ஏன்னா செத்து போனதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேற பொலிட்டிக்கலா வேறையா? இப்படி லூசுகளா இருப்பீங்களா? ஒட்டுமொத்த லூசுகளா சேர்ந்தா சட்டமன்றத்துக்கு போனீங்க கேட்க மாட்டானா? இப்ப கேக்குறானே டீலிமிட்டேஷன்ல திமுக நிலைப்பாடு என்ன எங்களை கேட்கறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, 8 புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம்புள்ள பெத்தவன் மருத்துவம் பார்த்தாங்க. அமித்ஷா உட்கார்ந்துருக்காரு, பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்காரு, உள்ள வரும்போது திமிரா வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நாங்கெல்லாம் எதிர்த்து ஓட்டு போட நினைக்கல, கதர் நாங்க நீங்களுமா? இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்க அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்கிறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, வெட்க இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். இப்பெல்லாம் 20 நிமிஷத்துக்கு மேல 25 நிமிஷத்துக்கு மேல கேட்கிற சக்தி நம்ம ஆளுங்களுக்கு இல்ல. பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அண்ணா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசினால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அன்றைக்கு வாட்ஸ்அப் இல்ல, நேரலை இல்ல. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் மூளை முடுக்கெல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசினார், அவர் பேசுவது வெளியே வருவதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். ஆனால் அது எதிரே வரும், திராவிட நாட்டிலே வருமா, முரசொலியிலே வருமா, நம் நாட்டிலே வருமா, தந்தியிலே வருமா என்று அன்றைக்கு இளைஞர்கள் காத்து கொண்டிருந்த காலம். கலைஞர் என்ன பேசுகிறார் என்பதற்காக 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிள்ல போன காலம். இப்படி அறிவார்ந்த பேச்சாளர்கள் இருந்து வளர்ந்த ஒரு இயக்கம் நாடாண்டு அதற்கு பின்னாலே இன்றைக்கு ஒரு புதிய உத்தியை நம்முடைய பேராசிரியர் சொன்னாரு. பேசி பேசி வந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்க எல்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளவு நேரம் ஏன் பேசுறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படிதான் இனிமேல் ஆகும். என்றாலும் கூட திராவிட முன்னேற்றத்துக்கு சில தனித்த பண்புகள் இருக்கிறது. இங்க எல்லாம் பேசினாங்க கலைஞருடைய புகழை. இந்த தலைப்பை பார்த்த பிறகு எனக்கு ஒரு கோணம் தோன்றியது. தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால். தமிழ்நாடு நீங்க சுதந்திரத்திற்கு பிறகு முழு இந்தியாவையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. இங்க சொன்னார் நம்முடைய சூர்யா சொன்னார், வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல்ங்கிறது பக்கிங் சாட்டர்ஜி என்கிற ஒருவரால் எழுதப்பட்ட பாடல். ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவல் வங்காளத்தில். அந்த நாவல்ல என்ன அடிப்படை நாதம் என்று சொன்னால், இந்துக்களாகிய நமக்குத்தான் இந்த நாடு சொந்தம், இஸ்லாமியர்கள் கேவலமானவர்கள், விரசமானவர்கள், விபச்சாரியின் பிள்ளைகள், அவர்களை நெருங்கவிடக் கூடாது, அவர்களை துரத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு என்பது அந்த கதையினுடைய சுருக்கம். அப்படி வருகின்ற அந்த நாவலில் இடம்பெறுகின்ற பாடல் வந்தே மாதரம் பாடல். முதல் 2 பத்தி தேசத்தை பற்றி வாழ்க என்று சொல்லுகிறது. மீதி இருக்கிற 4 பத்தியும் இவர்களை விரட்ட வேண்டும் என்று துர்காவிடம் கேட்கிறது, கடவுளிடம் கேட்கிறது. இவர்களெல்லாம் விரட்டினால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த பாடல் துணித்த வரிகள் அதிலே வருகிறது. இதை பாடக்கூடாது என்று 1910 அப்போது இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா பேசி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், ஷாமா பிரசாத் முகர்ஜி என்கின்ற இந்து மதத்தினுடைய தலைவர், புருஷோத்தம தாந்தன் என்கின்ற இந்து மகா சபையினுடைய நிறுவனர் தலைவர், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற இந்த நாட்டில் மத சண்டைகளை தவிர்க்க வேண்டுமானால் இந்த 4 பத்திகளையும் நீக்கிவிட்டுத்தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவினை காங்கிரஸ் கமிட்டியிலே எடுத்து, நான் ஏன் காங்கிரஸ் கமிட்டி சொல்றேன்னா, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கமிட்டி தான் அரசியல் நிர்ணய சபைக்கு முழுமையாக போன கமிட்டி. அன்னைக்கு வேற கட்சி இல்ல, இந்து மகா சபைன்னு இருந்துச்சு, RSS உள்ள வரல. காங்கிரஸ் எடுத்த முடிவைத்தான் அரசியல் நிர்ணய சபை கொண்டு போனாங்க. அரசியல் நிர்ணய சபையில் தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உரிமைகளும் எங்கே பேசப்பட்டது? அங்க பேசப்பட்டது. இந்தியாவில் எத்தனை மதம், எத்தனை சாதி, எத்தனை மொழி, எத்தனை பண்பாடு. நான் கட்டிருக்கிற வேட்டி டெல்லியில் இல்ல,
ராஜஸ்தான்ல வச்சிருக்கிற தலப்பா நம்மள்ட்ட இல்ல. வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு உடை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இத்தனை வேற்றுமைகளையும் உள்ளடக்கி நாம் எல்லோரும் ஒரு சட்டகத்தின் கீழ் ஒரு நாட்டு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த மேடையில் யார் யார் எந்தெந்த சாதி, எதிரே இருக்கிற எந்தெந்த மொழி பேசுகிறீர்கள், தெலுங்கு பேசுற 4 பேர் இருக்கலாம், கன்னடம் பேசுறவங்க 4 பேர் இருக்கலாம், வெவ்வேறு சாதி. ஆனால் இவ்வளவு அமைதியாக 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்கு. தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு, உயர்நீதிமன்றத்துக்கு என்ன வரம்பு, உச்ச நீதிமன்றத்துக்கு, பஞ்சாயத்துக்கு என்ன வரம்பு, மேயப்பிரியாவுக்கு என்ன வரம்பு, எல்லாம் இருக்கு. இத்தனையும் 3 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதினாங்க அரசியல் நிர்ணய சபையில. அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடக்கூடாது, 2 வரிகள் தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அது அரசியல் நிர்ணய சபையிலேயே 24 ஜனவரி 1950 எடுத்தது. 1950 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஜனகணமான பாடல் தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடலாக இந்த பாடலுக்கு உரிமை வழங்கலாம், தகுதி வழங்கலாம். எங்க முடிவெடுத்தாங்க? அரசியல் நிர்ணய சபையில. எத்தனை பத்திக்கு? 2 பத்திக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அரசியல் நிர்ணய சபையை தொடக்க காலத்தில் இந்த 2 ஸ்டான்ஸ் தான் பாடியிருக்காங்க. எல்லா சட்டத்தையும் எழுதி முடித்து விட்டு கடைசி நாள் இருக்குல்ல, இந்த நாள் தான். இந்த 24/1/1950 தான் இதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. வந்தே மாதரம் தேசிய பாடல், ஜனகணமன தேசிய கீதம், ஒன்னு நேஷனல் ஆந்தம், இன்னொன்னு நேஷனல் சாங். இதை கொடுத்து விட்டு அங்கே பாடப்பட்டது யாருன்னா, பாடப்பட்டது எதுன்னா 2 ஸ்டான்ஸா தான். ஆனா இதே தேதியை போட்டு சட்டம் கொண்டு வருகிறார்கள். 24/1/1950 ஜனகணமன பாடலுக்கு இணையாக தேசிய பாடல் வந்தே மாதரமும் அரசியல் நிர்ணய சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் அதை கட்டாயமாக பாட வேண்டும். பாடாவிட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை. சட்டம் வருது, முழுசா பாடணும்னு. நான் அன்று இரவு படித்தேன். அரசியல் சட்டத்தில் எங்கே சொல்ல, நிர்ணய சபையில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை எல்லா ஸ்டான்ஸும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இல்லை, அங்கே பாடப்பட்டது முதல் 2 சரணங்கள் தான். அதில் எந்த மத வேற்றுமையும் துவேஷமும் இல்லை. அது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது, அது மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படாத 4 பத்திகளை ஏற்றுக்கொள்ளதாக பொய் சொல்லி மோசடி சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்று இரவே நான் ஒரு திருத்தத்தை கொடுத்தேன். என்ன திருத்தம்? வந்தே மாதரம் பாடுறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பாடினார்களோ, எதை தவிர்த்தார்களோ அதை மட்டும்தான் பாட வேண்டும் திருத்தம் கொடுத்தேன். பிஜேபி எதிர்பார்க்கல, பதறி போனார்கள். அப்படியா என்று அவர்களே தேடினார்கள். தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஆகா திமுக கண்டுபிடித்து விட்டது என்று அன்றைக்கு அஜெண்டாவிலே இல்லை. அந்த பில்லை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. 3 மணிக்கு கொண்டு வந்து என்ன கூப்பிட்டு உங்க அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், 24/1/1950 இந்த பாடலை முழுசா ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டது 2 பத்தி தான். ஆனா நீங்க முழு பாடலை ஏத்துக்கிட்டது ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. என்ன யூ கமிட்டட் எ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் அப்படின்னு மைக் ஆஃப் பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறது என்றால், இப்ப தலைப்பு போட்டிருக்காரு, தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால்னு. தேசிய பாடல் நேஷனல் சாங் வந்தே மாதரம், அது ஒரு நாடு பத்தி மதத்திற்கு எதிரானது, இஸ்லாமியருக்கு எதிரானது, இந்துத்துவை தூக்கி பிடிக்கிறது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி என்ன? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic. இது ஒரு ஜனநாயக நாடு, இறையாண்மை நாடு, மதச்சார்பற்ற நாடு, சமதர்ம நாடு. இந்த மதச்சார்பற்ற நாடுல 1939-40 முடிவெடுத்து 1950 அரசியல் நிர்ணய சபையில் எந்த பத்தி பாடக்கூடாது என்று சொன்னோமோ அந்த பத்தியை மோசடியாக பின்வழியாக அதே நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக கொண்டு வருகிறீர்களே, நாகரிகமற்றவர்களே, மோசடி கும்பலேன்னு பதிவு பண்ண பார்த்திருப்பீங்க. அதான் தம்பி சூர்யா சொன்னார். கலைஞர் எங்கே உயர்ந்து இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடலை கொண்டு வந்தோம், நீராடும் கடல் உடுத்தல். நீராடும் கடல் உடுத்தல் தமிழ் வழக்க பாடலாம் பாடணும். அதுல ஒரு வரி வருது இடையில, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிறையாகும் சீரிழமை. என்ன
தாயே தமிழே, உன்னிட்ட இருந்து தான் கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, துளு வந்துச்சு. இத்தனை மொழிகள் வந்தாலும் நீ ஆரியம் போல், ஆரியம்னா சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை போல ஒளிஞ்சிடல, அழிஞ்சிடல. சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழிதான், ஆனால் அழிந்து போன மொழி. அதை போல நீ செத்து போகாமல் எத்தனை மொழிகள் உன் இடத்திலிருந்து கிளைத்தாலும் நீ இன்னும் ஜீவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தாயே வணக்கம். இதுதான் பாட்டு. வந்தே மாதர மாதிரி இந்த பாட்டு கொண்டு வந்த கலைஞர் தமிழ்நாட்டுக்கு. அப்ப சொன்னாரு, நம்ம தமிழ் தாயை வாழ்த்துறோம், அதை ஏன் இன்னொரு மொழி செத்து போச்சுன்னு சொல்லணும்? நமக்கு பிடிக்காத மொழி இது. ஆரியம் போல் வளக குலத்தழிந்து சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னா இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு கோபம் வரும், வடவர்களுக்கு கோபம் வரும். அவர்கள் மனதை ஏன் புண்படுத்தணும்? நமக்கு தமிழ் வாழ்ந்தா போதும், இன்னொரு மொழி செத்தா என்ன என்று அந்த 2-3 வரிகளை எடுத்து விட்டுத்தான் நமக்கு தமிழ் வணக்க பாடலை தந்தார் கலைஞர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெலுங்கு பேச இருக்கிறார்கள், கன்னடம் பேச இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள். எல்லோரும் நீராறும் கடந்த பாடலுக்கு எழுந்து நிற்கிறோமே. ஒரு மாதிரி சட்டமன்றத்தில் பேசுச்சு அந்த அம்மா. தமிழுக்கு என்ன செய்தார்? சங்கத்தமிழ், தொல்காப்பியம் எல்லாம் காப்பி அடித்தார் கலைஞர். தமிழுக்கு ஊருக்கு என்ன சம்பந்தம்? நான் இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். முதலமைச்சர் அவர்களே, நீராறும் கடல் போடுறாங்களே அரசு நிகழ்ச்சியில, பாடல் போடுகிற போதெல்லாம் உங்களுடைய கனத்த சரீரம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறது. அது தமிழுக்கு மட்டுமல்ல, என் தலைவர் கலைஞருக்கு தான் வணக்கம் கேட்கிறது. இது கலைஞர் கேட்டு நல்லாதான் பேசின. அது ஏன் கனத்த சரீரம் சொல்றது, ஏன் உனக்கு அதை கூட விட மாட்டாரு சார் பாப்பு, அதை ஏப்பா சொல்றாரு. அது மாதிரி நாங்க நல்லதே பேசிட்டு வந்தாலும் அது ஒரு சின்னோண்டு நாகரிக குறைபாடு இருக்குன்னு கருதினாருன்னா அது எங்களுக்கு குட்டு உண்டு. அப்படி இருந்த சட்டமன்றத்துல எங்க உங்க அப்பாவை காணும்? காமராஜர் தோற்று விட்டார். பல பிரதமர்களை உருவாக்கியவர் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சுதந்திரத்துக்காக. இந்தியாவுடைய பிரதமர்களை, குடியரசுத் தலைவரை உருவாக்குவதில் ஒரு தமிழன், வேட்டி கட்டிய தமிழன் என்றான். அவர் உருவாக்கிய பள்ளிகள் எத்தனை? நானே அவர் கொடுத்த பள்ளி கொடுத்தா படிச்சு வந்தேன். என் கிராமத்தில் ஆதிதிராவிட நல்ல பள்ளி அவர் தான் கொடுத்தார். திறந்து வச்சது TS அருணாச்சலம், திருச்சி TS அருணாச்சலம். கக்கன் வருகிறார் எங்க ஊருக்கு. ஆதிதிராவிட நல்ல பள்ளியில தான் 5ஆவது வரைக்கும் படிச்சேன். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் நாடாளுமன்றத்தில் இந்த வீடு எடுக்கிறோம் நாங்களும். காரணம் என்ன? யார் காரணம்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர். என்ன காரணம்? அப்போ நீராறும் கடல் கொடுத்த பாடலில் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனத்தோடு அந்த பாடலை வடிவமைத்த கலைஞர் எங்கே? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணில் வாழ்ந்து மதச்சார்பற்ற நாடு வாழ்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறே, நீங்கள் யார்? இப்போது சொல்லுங்கள். ஒரு மாநில கட்சி அண்ணா we belong to Dravidian second ராஜ்யசபால சொன்னார். அதுக்கே பெரிய ரகல. அண்ணா சொன்னது we belong to Dravidian stock. நான் திராவிட மரபினத்தை சார்ந்தவன். இப்படி சொல்லுவதால் நான் பங்காளிக்கோ, குஜராலிக்கோ, குஜராத்திக்கோ அல்லது மகாராஷ்டிராவுக்கு எதிரானவன் அல்ல. இப்படி சொல்லுவதால் எங்களுக்கு தனித்த திடமான வேறுபட்ட கொள்கைகள் உண்டு, அடையாளம் உண்டு, டிஃபரண்ட், டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார். எங்களுக்கு மொழி, இனம், பண்பாடு எல்லாம் இருக்குன்னார். அவர் சொன்னார். தமிழ்நாடு, இந்திய டெல்லியில தலைநகரில் பதிய வைத்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார். சுயமரியாதை சட்டம் கொண்டு வந்தார். இருமொழியை கொண்டு வந்தார். இருமொழி கொள்கை கொண்டு வந்தார். இறந்து போய்விட்டார். அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இங்க இந்தி வரக்கூடாதுன்னு ஆங்கிலம் தமிழ் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிற வரை, நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம், தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை, சுயமரியாதை சட்டத்தை, இருமொழி கொள்கையை கை வைப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார். அண்ணா சொன்னார், நீராறும் கடல் கொடுத்த பாடலை எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலேயும் தவறாமல் எதுவரை பாடப்படுகிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார். எத்தனையோ திட்டங்கள் சொன்னார். தமிழகம் உயர்ந்தது அவர் கையால், மலர்ந்தது அவர் மையாள்னார். பல பேருக்கு தெரியாத வரலாறு. தஞ்சாவூர் மாவட்டத்துல, டெல்டா மாவட்டத்துல, திருச்சிக்கு அந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய விவசாய நிலங்கள். மூப்பனாருக்கு 10,000 ஏக்கர், வாண்டியாருக்கு ஒரு 10,000 ஏக்கர், இன்னொரு ஒரு மொழியார் தியாகராய மொழியார் இருந்தார், அவருக்கு ஒரு 10,000 ஏக்கர். இப்படி வாண்டையார்களும் முதலியார்களும் மூப்பனார்களும் 10,000 20,000 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல
அங்க அந்த வயல்களை எல்லாம் வேலை செய்வதற்கு வேலையாள்கள் பண்ணையாள்கள் இருந்தாங்க. குடும்ப குடும்பமா இருந்தாங்க. ஒருத்தட்ட 1000 குடும்பம் 2000 குடும்பம் இருந்தது. அவர்களுக்கு எல்லாம் குடிசை போட்டு கொடுத்திருப்பாங்க. 2 சென்ட் 2 சென்ட்ல. பல வருஷமா அங்க இருக்கிறாங்க. தலைமுறை எங்க தாத்தா அங்கதான் இருந்தார், எங்க அப்பா அங்கதான் இருந்திருப்பார், என் பிள்ளை அங்கதான் இருக்க போகுது. அந்த 10,000 ஏக்கரத்தை தாண்டி என்னால வாழ முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன் வாழ முடியாது, பிற்படுத்தப்பட்டவன் வாழ முடியாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த 1000 ஏக்கர் நிலத்தை தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பரம்பரையா. நாங்க குடியிருக்கிற இந்த மனை இருக்குல்ல, அந்த மனையை மட்டும் எங்களுக்கு குடியான்னு கேட்டாங்க. குடியிருக்கிற மனையை கேளுங்க. இங்கதான் எங்க தாத்தா செத்தான், எங்க பாட்டை செத்தான், உங்க நண்பர் தான் பாடுபட்டான், நானும் பாடுபட போறேன், என் பிள்ளையும் பாடுபட போகுது. வெறும் 2 சென்ட் ஒரு பட்டா கொடுங்கயா. சாகும் போது பணத்தை பட்டால போடுறாங்க. பெரிய போராட்டம். மணலி கந்தசாமி ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவருக்கு பெரிய வரலாறு இருக்கு. எவ்வளவு பெரிய தியாகின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் நேரம் இல்ல, முடி செலுத்து போகும். ஐயாவுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய வரலாறு. அவரு தலைமறைவா இருக்காரு, அரசாங்கத்துக்கு எதிராக போராடி தலைமறைவா இருக்காரு, ஓராண்டு காலம் தலைமறைவா இருக்காரு. அவருடைய துணைவியார் 6 மாத கர்ப்பிணி. 6 மாத கர்ப்பிணி. போலீஸ் போய் கேட்டாங்க, உங்க புருஷன் எவ்வளவு நாளாச்சு வந்துன்னு. அவர் 1 வருஷம் மேல ஆச்சு. வயிற்றுல குழந்தை 6 மாசம். அது யாரு? எப்படி இல்லாம போகணும்? யாரு சொன்ன உனக்கு? வயிற்றுல குழந்தை வரதுக்கு புருஷன் மட்டும் தான் காரணமா இருக்கு. போட வெளியே போலீஸ்காரன் உத்தமி நெறி உள்ளவன். அவர் வந்துட்டு போறாரு வீட்டுக்கு தலைமறைவா இருக்கார். கண்டுபிடிக்க முடியல போலீஸால. தான் கணவன் கொண்ட கொள்கை தோற்று போய்விடக் கூடாது, அவனை காட்டிக் கொடுக்க கூடாது, அதற்காக என்னுடைய வாழ்க்கை பால்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பெயருக்கு கலங்க வந்தாலும் பரவாயில்லை, என் கொள்கை கலங்கப்படக்கூடாது, கணவனுடைய கொள்கை என்பதற்காக நிறைந்த நீதிமன்றத்திலே பொய் சொன்னவன் மணலி கந்தசாமி. அந்த மணலி கந்தசாமி போராடி கிடைக்கல. கலைஞர் முதலமைச்சராக வந்தார். கேட்டார், சட்டமன்றத்தில் கேட்டார், பல தலைமுறையா கேட்கிறையா, ஒரு 2 சென்ட் நிலம் கேட்டார். கலைஞர் உத்தரவு போட்டார். அந்த தேதியில எத்தனை குடும்பங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அவர் எல்லோருக்கும் பட்டா வழங்கப்படும். ஒத்துக்கலன்னா அந்த அரசாங்கத்துக்கு நிலம் அரசாங்கத்தை நான் கையெழுத்து மூப்பனார் ஒத்துக்கலையா, ஆண்டையார் ஒத்துக்கலையா, நிலத்தை கையெழுத்துனார். அப்பதான் மணலி கந்தசாமி சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். எத்தனையோ சொட்டு ரத்தத்தை கம்யூனிஸ்ட் கட்சி இழந்தது இந்த மக்களுக்காக. எத்தனையோ சொட்டு ரத்தங்களை காலங்காலமாக ரத்தத்தை இழந்தது. ஆனால் ஒரு சொட்டு பேணாமையால், உங்கள் பேணாமையால் இத்தனை குடும்பங்களை வாழ வைத்தீர்கள், கலைஞருக்கு நன்றினார். அதனாலதான் சேகர்பாபு சொல்றார், தமிழ்நாடு உயர்ந்தது அவர் மையால். அப்படியே கோயம்புத்தூருக்கு போங்க. கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல்ஸ் தான் இப்பதான் குறைஞ்சு போச்சாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஜவுளி ஆலைகள், நூற்பு ஆலைகள் தான். அதிலே வேலை செய்தார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. தாத்தா வேலை பார்த்திருப்பாரு, சம்பளம் கொடுப்பாங்க, சோறு தின்னு அப்படி செத்துப்போம். பணி நிரந்தரமும் கிடையாது, ஊதிய உயர்வும் கிடையாது. எங்களுக்கு பணி உயர்வு வேண்டும், நிரந்தரம் வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும். போராடினார். அங்க ரமணின்னு ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார், சிபிஎம். போராடி எல்லாம் ஓஞ்சிட்டாங்க. பல பேர் சிறைக்கு போனாங்க, பல பேர் செத்து போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கல. கலைஞர் முதலமைச்சர், ரமணி வந்தார். போராடி பார்த்து விட்டோம். நீங்க சொல்லிருக்கீங்க பெரியாரை சந்திக்காவிட்டால் நானும் கம்யூனிஸ்ட் தான் சொன்னீங்களே. நான் கம்யூனிஸ்ட்காரன் கேட்கல, எனக்கு வழி எனக்கு தெரியும், வாங்க எங்க ஊருக்கு. கலைஞர் பார்த்தார், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். முதலாளிங்க படியில ஒரே ஒரு அறிவிப்பு, அடுத்த 48 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஊதிய உயர்வும் பணி நிரந்தரம் வழங்காவிட்டால் உங்களுடைய அனைத்து நூற்பு ஆலைகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். சாயங்காலம் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், போராட்டங்களால் செய்ய முடியாததை, சிறையிருப்பு போராட்டத்தால் செய்ய முடியாததை உங்கள் ஒரு துளி மையால் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீர்களே, கலைஞர் வாழ்க. அந்த மைதான் பெரியார் இன்னைக்கு குறை சொல்லுகிறாங்களே. பெரியார் வேணுமான கேட்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே, கொள்கை தலைவர் வராங்களே. அந்த பெரியாரை, அண்ணாவை உயிர்ப்பிக்க ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பித்து அவங்க மறந்து போவாங்கன்னு சொல்லல, நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஒரு சமத்துவபுரம் திட்டம். இப்ப நான் எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒன்றிய அமைச்சர் தானே, 6 தடவை எம்பி தானே, என்னட்டு எல்லா காரும் இருக்குல்ல. ஊர்ல இருக்க எல்லா பணக்காரனும் பெரிய காரம் தான் போறான்ல, அந்த மாதிரி நானும் காரில் போறேன்ல. ஆனா எங்க கிராமத்துல சாதி ஒழிஞ்சு போச்சா? சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் சேகர் பாபு. ஆனா எப்படி இருக்கு? தெருவா தான் இருக்கு.
ஒவ்வொரு கிராமமும், அதான் அம்பேத்கர் சொன்னார், every village is a working unit of Hindu religion. கிராமத்துல ஒவ்வொரு கிராமமும் இந்து மதத்தை தூக்கி பிடிக்குது. ஏன் காரணம்? இந்து மதங்கிறது என்ன? ஜாதி தொகுப்பு, அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஜாதி எடுத்துட்டா மதம் இருக்காது. இப்ப நீங்க மதம் மாறுறாங்கிறீங்கல்ல, நான் ஒரு முஸ்லீமை கூட்டு வரவங்க மதத்துக்கு எனக்கு ரெடியா இருக்கலாம். ஒரு முஸ்லீம் உங்க மதத்துக்கு கூட்டு, என் மதத்துக்கு கூட்டு வரேன், உங்க மதம் என்ன போச்சுவாங்க, ராஜா மதம் வருவதுன்னு ராஜா எந்த மதத்தில் சொல்லுகிறார்களோ அந்த மதத்திற்கு ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு வரேன், நீங்க ஏத்துக்குவீங்களா? என்ன பிரச்சனைனா அவனை எந்த ஜாதியில வைப்பீங்க? ஒருத்தன் இந்துன்னு உள்ள வந்தானா எந்த ஜாதியில வைப்பீங்க? ஏனென்றால் சாதி இல்லாமல் ஒரு இந்து இருக்க முடியாது. சாதி இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்கலாம், சாதி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவம் இருக்கலாம். ஆனால் சாதி இல்லாமல் இந்து இருக்க முடியாது என்பதால் இன்னொரு மதத்திலிருந்து உள்ள வர முடியாது. ஏன் அப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கிராமமும் செட்டியார் தெரு, வன்னியர் தெரு, நாயுடு தெரு, பரத்தெரு, பள்ளத்தெரு, சக்கிலி தெரு வந்து கிடக்கு. யார் எந்த உயரத்துக்கும் போலாம். ஆர்கே நாராயணன், KR நாராயணன் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், அவர் கிராமத்தில் அவர் வீடு தலித் தெருவில் தான் இருக்கு. இது இன்னைக்கு மாத்தல. பெரியார் மாறணும்னு நினைச்சார், மாத்த முடியல. ஆனால் கலைஞருக்கு அது தோணுச்சு. சாதி எல்லாம் ஒழிஞ்சு, சென்னையில ஒழிஞ்சிருச்சு இல்ல. இந்த ஊர்ல ஜாதி பார்த்தா வீடு வாங்குறீங்க, பணம் இருந்தா போதும்ல. 10 கோடி பணம் தான் சென்னையில அண்ணா சென்னையில வீடு வாங்கலாம். ஆனா எங்க ஊர்ல வாங்க முடியாது, கிராமத்துல வாங்க முடியாது, தெருவு மாதிரி வாங்க முடியாது. நீ எதா இருந்தாலும் இந்த தெருவுக்குள்ள வரலாமா? அப்ப சாதியை எங்கே உடைக்க வேண்டும்? தெருக்களாக பிரிந்திருக்கிற அந்த ஊரை பெரியார் நிலவிய விரும்பியதை சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 100 வீடு கட்டி அதுல எல்லா ஜாதிக்கும் இடம் கொடுத்து சாதி இல்லாத ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கி அதற்கு பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று தன் கையால் மையால் கையெழுத்து விட்டார் கலைஞர். பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாங்க போய், நாங்க வேற என்னன்னு சொன்னார், எங்களுக்கு தனித்த பண்பு இருக்கிறார். அவருக்கு ஆயில் அவள் தான். ஆனால் கலைஞர் தான் எது தமிழ்நாடு, நாங்கள் யார் என்பதற்கு மாநில சுயாட்சி என்கின்ற ஒரு தீர்மானத்தை இந்தியாவிற்கே சட்டசபையில் நிறைவேற்றி, இந்தியா என்பது ஒரு நாடல்ல, இது ஒரு துணை கண்டம். வெவ்வேறு மொழிகள், தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கு, மலையாளமா இருக்கு, ஒவ்வொரு மொழியும் ஒரு தேசமாக இருக்கிறது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, மொழி ஒரு தேசம். மலையாளம் ஒரு தேசம், கன்னடம் ஒரு தேசம், தமிழ் ஒரு தேசம். இந்த தேசங்களின் தொகுப்பு தான் இந்திய துணைக்கண்டம். எனவே எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்று டெல்லியுடைய கதவை தட்டி அவர்கள் கண்ணை திறந்து வைத்தது கலைஞருடைய மை. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெருமை உள்ள சட்டமன்றத்துல, இவ்வளவு பெருமை உள்ள தமிழ்நாட்டுல இப்ப எங்களுக்கு அன்பு மொழி தெரியும், கருணை மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும். இது தமிழ் படித்த சுபீவிக்கு தெரியாது, தமிழ் படித்த ராஜாவுக்கு தெரியாது. எனக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா? இரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல், கருணை இல்லாமல் இருந்த தமிழ் மொழியை ஒரு மதம் இன்னொரு மதத்தோடு சண்டை போட்டு இந்த மண்ணில் இன்னொரு மதம் வரக்கூடாது என்பதற்காக கொடூரமாக ஆயுதம் ஏந்திய ஒரு காலகட்டத்தில் இருந்த மொழியை மதத்தை சுத்திகரித்து பிரித்து எடுத்து, இல்லை தமிழிலே என்ன இருக்கிறது என்று சொன்னவர் கலைஞர். தமிழுக்கு என்ன அடையாளம்? வெறும் கடவுள் மறுப்பா? கடவுள் கொள்கையா? தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு. தேவார திருவாசகம் சேகர்பாபுக்கு பிடிக்கும். தேவாசகம் திருவாசகத்தை தாண்டி தமிழ்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு சுபீக்கு பிடிக்கும். அவர் தமிழை பார்க்கிறாரு, எங்க தமிழை நாங்க பாக்குறோம். எத்தனை ஆண்டு காலம் அறிவியல் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகத்துல எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பிறந்தோம்? எங்க தாத்தா பாட்ட முடியல மண்ணில் தானே பிறந்தாரு. எனக்கு குழந்தைங்க வந்துருச்சு இல்ல, இந்த ஊர்ல இத்தனை கட்டடம் வந்துருச்சு இல்ல. சுபவி தான் சொல்லுவாரு, உடனே சென்னையோட இடம் மாறி போச்சா? உலகத்தில் இத்தனை கட்டடங்கள் வந்து விட்டது, இத்தனை தொழிற்சாலைகள் வந்து விட்டது, எல்லா பிரம்மாண்டமான பௌதிக கட்டுமானங்களும் வந்து விட்டது. உலகத்தினுடைய இடம் கூடி போச்சா? கூடி இருக்கணும்ல. ஏன் கூடல? இது சும்மா ஒரு 300 வருஷத்துக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சான், நியூட்டன். The weight of the universe is constant. இந்த உலகத்துல நீ என்ன வேணாலும் பண்றான். 100 மாடி கட்டணம் கட்டுறான், அதுக்காக சிமெண்ட் ஒருத்தன் வந்திருக்கும், கண்ணு ஒருத்தன் வந்திருக்கும், மணல் ஒருத்தன் வந்திருக்கும். இந்த மைக்குக்காக எங்க ஒருத்தன் இரும்பு கொண்டு வந்திருப்பான், இந்த கண்ணாடிக்காக எவ்வளவு ஒருத்தன் பண்ணிருப்பான். இந்த பொருள்கள் இருந்தாலும் அழிந்தாலும் எல்லாம் புதுமையாக வந்து விடுவதில்லை. ஏற்கனவே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள் தான் வருகிறது, அழிகிறது, போகிறது. எனவே பிரபஞ்சத்தின் எடை மாறாது. இத 300 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் ஐட்டம் சொல்லி ஐசக் நியூட்டன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஏன் அது மாறாது? பஞ்சபூதங்களால் உருவானது இந்த உலகம். இந்த உடம்பு நான் செத்து போயிட்டேன்னா ஒண்ணு மண்ணா போகும், இல்லைன்னா நெருப்பால எரிச்சா சாம்பலா போயிடும். ஒரு சொட்டு விந்தால குழந்தை பிறக்கும். அப்ப ஏன் என்ன காரணம்?
இந்த பிரபஞ்சம் என்பது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த பஞ்சபூதத்தை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராலும் சிருஷ்டிக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. சிருஷ்டிப்பாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எல்லாம் இந்த பஞ்சபூதத்திற்கு நடக்கும். இதை தாண்டி பிரபஞ்சம் போகாது. எனவே உலகத்தின் எடை மாறாது. தொல்காப்பியன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன மொழியை, எங்களுடைய அறிவியல் தத்துவத்தை 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளக்கார சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். இது எங்க மொழியில இருக்கட்டும் என்று தொல்காப்பியத்தை எழுதியது கலைஞர். இப்படி தொல்காப்பியத்தில் இருக்கிறது கொண்டு வந்த ஒரு கலைஞர். இந்த மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை கொடுத்த ஒரு கலைஞர். இன்றைக்கு தமிழ்ல நான் ஒரு கூட்டத்தில் நேரம் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். என் பொண்ணை அந்த லண்டன் யூனிவர்சிட்டியில கியூன் மேரி ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில சட்டம் ஏற்படுத்தி கூட்டு போயிருந்தேன். பிரின்சிபால் ரூம் போயிருந்தோம். பிரின்சிபால் ரூம்ல பேசிட்டு இருந்தோம். நான் வேற ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இந்தியாவில் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்கு. அந்த காலேஜ் பிரின்சிபால் எந்த பார்ட்டி, which party you belong to இந்தியான்னு கேட்டுச்சு. எந்த இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வரீங்க? என்ன, I belong to Tamil Nadu. We came from Tamil Nadu. Oh, I know. Tamil is a classical language. Your leader, un Karunanidhi did it. I know. நான் இந்தியாவில் இருந்திருக்கிறேன். தமிழ் மொழி என்பது ஒரு உயர்ந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை கருணாநிதி என்கிற ஒரு மனிதன் தான் ஆக்கினார். அந்த மாநிலத்திலிருந்து வருகிறீர்களா என்று இங்கிலாந்து இருக்க அந்த பிரின்சிபல் என்ன கேட்டுச்சு. அப்போ இந்த தமிழை, தமிழ்நாட்டை உயர்த்தியது மட்டுமல்ல, தன் மையால் உலக பரப்பிற்கு கொண்டு போய் சேர்த்த அந்த கலைஞர் இருந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணாம், உனக்கு மொழியை பத்தி அறிவும் இல்ல, பைபிளை பத்தி அறிவும் கிடையாது. இந்த தமிழ் என்ன, நீ எத்தனை மதம் இருக்குமே, பௌத்தம் இந்த மண்ணுக்கு வந்தது. பௌத்தம் வந்த போது பாலி வந்துச்சு, ஐயாவுக்கு தெரியும். சமணம் வந்தது, புராகரம் ஒரு மொழி வந்துச்சு. இஸ்லாமியர்கள் வந்தார்கள், உருது வந்துச்சு. மராட்டியர்கள் வரைக்கும் சௌராஷ்டிரா வந்தாங்க, மராட்டியர்கள், மராட்டிய வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இங்கிலீஷ் வந்துச்சு. பாண்டிச்சேரிக்கு போர்ச்சுகீஸ் வந்தார்கள். தெலுங்கர்கள் வந்தார், திருமண நாயக்கர் வந்தாரு, தெலுங்கர்கள் வந்தார்கள். அரசாங்கம் மாறி இருக்கு, மதம் மாறி இருக்கு. என்னென்ன அரசாங்கம் வருகிற போதோ அப்பெல்லாம் மதம் மாறி இருக்கிறது. ஆனால் இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் அழியாமல் இருக்கின்ற, எல்லோராலும் போற்றப்படுகிற, எத்தனை அரசாங்கம் மாறினாலும், எத்தனை மொழிகள் உள்ளே வந்தாலும் தன்னை தாழ்த்திக் கொள்ளாமல் இருக்கிற ஒரே மொழி தமிழ், தமிழ், தமிழ். எங்கள்கிட்ட நான் வந்திருக்க மொழி வேற. டேய், இன்னும் நாளைக்கு 1000 மதம் வரட்டும். ஏன் சமஸ்கிருதமே வந்துச்சு, அவள் வந்த ஒரு படம் சமஸ்கிருதம் வந்துச்சு, எங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வந்துச்சு. நான் சொன்ன இத்தனை மொழிகள் வந்தது. இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் எங்களை தாழ்த்திக் கொள்ளாமல் தன்னை இன்னமும் ஜீவிதமாக வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி தமிழ் உனக்கு அவ்வளவு அலங்காரமா போச்சு. தமிழ் மொழியை தாண்டி எந்த மதமும் மனிதனை செம்மைப்படுத்தியாக வரலாறு இல்லை. இன்னும் போனா மதம் சண்டை போட வச்சிருக்கு. சிலுவை போர் எங்க வந்துச்சு? ஈரானுக்கு ஈராக் என்ன போர் இன்னைக்கு? ஈரான் ஈராக் அடிக்கிறாங்களே, வளைகுடா நாடுகள் கேட்கிறா? என்ன காரணம்? ஆக மதத்தை தாண்டி, சாதியை தாண்டி, இங்க இருக்கிற எல்லா கூறுகளையும் தாண்டி மொழிதான் எங்களை இணைத்தது. அதை வாழ வைத்த பெருமை கலைஞருக்கு உண்டு. வாழ்வித்துக் கொண்டிருக்கிற பெருமை உண்டு. என்ன பிரச்சனை? நீங்க உறுதி எடுத்துக்கணும். ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. எது யாருக்கு ஏங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கேன்னு கேக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவா கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலா என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு அமைச்சர், எங்க கொலை நடந்திருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு அமைச்சரை கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது அட்மினிஸ்ட்ரேட்டிவா கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்டவனே ஆள்தான். ஏன்னா செத்து போனதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேற, பொலிட்டிக்கல் வேறையா? இப்படி லூசுங்களா இருப்பீங்களா? ஒட்டுமொத்த லூசுகளா சேர்ந்தா சட்டமன்றத்துக்கு போனீங்க, கேட்க மாட்டானா? எனவேதான் சொல்லுகிறேன், அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை கட்டமைத்த பெருமை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கலைஞருக்கும் உண்டு. அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பெருமை இந்த முத்துவேல் கருணாநிதி சாகின்ற மகத்தாருக்கு உண்டு. ஒன்னு சொல்லட்டுமா? எங்க கலைஞர் பிள்ளைங்கிற நினைச்சாரு சொல்லட்டுமா? இப்ப கேக்குறானே, டீலிமிட்டேஷன்ல திமுக நிலைப்பாடு என்ன? எங்களை கேட்கறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, 8 புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம்புள்ள பெத்தவன் மருத்துவம் பார்த்தாலும், 8 புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம்புள்ள பெத்தவன் மருத்துவம் பார்த்தாலாமா? டேய், எங்க டீலிமிட்டேஷன் யாரும் தெரியுமா? யாருன்னு தெரியுமா? டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுவரவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி சேர்த்த தொகுதிகளை மறுசீரமை பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க செய்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்ணிக்கை நிறைய போகும். நாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம், ஒரு புள்ள ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டோம். ஆனா அவன் 7 புள்ள வரவாதல் பெற்றுட்டு இருக்கான்.
அவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட எங்களுக்கு குறையும். இதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பின்னு சொன்னா தமிழ்நாடு பாதிக்கும். எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிடும். எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிட்டா நீ எதுவும் தரமாட்ட பார்லிமெண்ட்ல, எங்களுக்கு சக்தி எல்லாம் போயிடும். இதற்காக 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு மாநாடு போட்டு இந்த தொகுதி மறுவரை தவறு என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில கட்சி, அரசியல் கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் கட்சி தான். இன்னும் சொல்லட்டுமா, தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர், அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம தலைவரும் கலந்து விட்டார். அப்ப அவர் முதலமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு என் தொகுதியில நேர்களில் பேசிட்டு கடைசியா சொன்னார், ஸ்டாலின் எல்லாம் செய்யற அருகி பிரதர், அவர் தான் திரும்ப முதலமைச்சர் வருவார் நம்புறேன், நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றேன், இந்த மனிதரை தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் எண்ணாதீர்கள். எங்களுக்கு எல்லாம் தொகுதி மறுவரை பத்தி ஒண்ணுமே தெரியல. நாங்கெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் பீகாருக்கும் கூட வரும், உத்தரப்பிரதேசம் கூட வரும், எல்லாத்துக்கும் கூட வரும். ஆனால் அப்படி கூட வந்தால் அதனுடைய பாதிப்பு பின்னாளில் என்னவாக இருக்கும், எப்படி அதை பிஜேபி பயன்படுத்திக் கொள்ளும். ஒரு 4-5-10 இடையில ஒரு 4-5 மாநிலத்தில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய காலையிலே போட்டு மொழியை, பண்பாட்டை, மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் சிதைப்பார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கண் திறந்த பெருமை இந்த தலைவருக்கு தான் உண்டு. எனவே அந்த பில்லை தோக்கடின்னு முடிவு பண்ணோம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நாடாளுமன்றத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த பில் அரசியல் சட்ட பில்ங்கிறதுனால நேரடியா ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடுகிற போது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியல. எங்களுக்கு விளங்க வைத்து இந்த தலைவன் சொல்லிதான் அந்த சட்டத்தை அமித்ஷா உட்கார்ந்துருக்காரு, பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்காரு, உள்ள வரும்போது திமிரா வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் எதிர்த்து ஓட்டு போட நினைக்கல. கதர் நாங்க நீங்களுமா ஸ்டாலின் பேச்ச கேக்குறீங்க, அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் பேச்ச கேக்குறீங்க, தேஜஸ்வி நீங்க தான் ஸ்டாலின் பேச்ச கேக்குறீங்க, ஏன் அப்படி கெட்டு போறீங்க, இதெல்லாம் பேசுற அமித்ஷா. தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக அவர் முகத்தில் கரியை பூசிய பெருமை இந்த கழகத்திற்கு தான் உண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார். எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அந்த மனிதருக்கு வணக்கம் வையுங்கள் என்று சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு நின்று மேட்டுப்பாளையத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்கி அந்த மனிதன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்க அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்கிறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, வெட்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு யார் என்பதை நான் நிரூபிப்போம். அதற்காக உழையுங்கள் என்று சொல்லி கலைஞர் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.